நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு வருஷம் தவறாம உங்க பிறந்த நாளை மட்டும் கொண்டாட தெரியுது. ஆனா அந்த நாள் மட்டும் ஞாபகத்துக்கு வராது. சித்தி இப்படி பேசாதீங்க. எங்க அப்பா வருவாரு, அம்மா சொல்லிருக்காங்க. அடுத்த பிறந்த நாளுக்கு அப்பாவும் எங்க கூட இருப்பாரு. இப்படியே எத்தனை வருஷத்துக்கு தான் இதே கதையை சொல்லிட்டு இருக்க போறீங்களோ தெரியல. டேய் டேய் அம்மா வராங்க, பேச மாட்டேன். என்னத்த தனியாலாம் எங்களை பார்க்க வரதே இல்ல. யாராவது மேல வந்துட்டா மட்டும் பாதுகாக்கிறதுக்கு அப்படியே வந்துட வேண்டியது. நாங்களும் மேலதானே இருக்கோம், அப்படியே அடிக்கடி வந்துட்டு போறது. நீ பேருக்கு தான் மேல இருக்கிற, எப்ப பார்த்தாலும் கொட்டை அடிக்கிறது கீழே தானே. அப்புறம் என்ன உன்னை வந்து தனியா பாக்குறதுக்கு இருக்கு? பாட்டி, சித்தி அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்க. குட்டி சொத்தம் எப்படி போட்டு கொடுக்குது பாரு. இல்ல இல்ல, அது ஒண்ணு இல்ல. இவங்க பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காணாம போனாரு. அத சொன்ன. அவ சின்ன பிள்ளை, பாவம் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீ என்ன சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அட சும்மா கூட கூட பேசிட்டு இருக்காம, பிறந்த நாள் அதுமா வீடு தேடி பசங்க வந்திருக்காங்கல்ல, போ உள்ள போய் காசு எடுத்துட்டு வா. போ, என்ன பாக்குற? வேண்டாம் சித்தப்பா. பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ போய் எடுத்துட்டு வா போ. கௌதம், உனக்கு என்ன வேணும் கேளு, சித்தப்பா கிட்ட கேளு, வாங்கி தரேன். டேய் சும்மா கேளுடா. எனக்கு சைக்கிள் வேணும் சித்தப்பா. சைக்கிள் வேணுமா? ஐயோ, அவசரப்பட்டு வாய விட்டுட்டோமோ. டே கௌதம், நீ அம்மா கிட்ட சைக்கிள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? இப்ப காசு இல்ல, வாங்கி தர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி மத்தவங்க கிட்டயும் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. பின்ன ஏன் கேக்குற? ஓ, உங்க அம்மாவுக்கு அப்ப நாங்க மத்தவங்க. பாத்துக்கோங்க நம்மள உங்க அண்ணன் குடும்பம் எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு. ஏய், வினோ சொன்ன அர்த்தம் வேற. நீயா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு பசங்க பிறந்த நாள் அதுவுமா ஆரம்பிக்காத. சாயந்தரம் 2 பேரும் வந்து சேருங்க. பசங்களா வாங்க போல, வாங்க கிளம்புங்க. நம்ம பேசினாதான் உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ. யோ, நீ என்ன காசை உள்ள கட்டு கட்டு அடிக்க வச்சிருக்கியா என்ன? காசை கொடுங்கற, என்ன வேணுமோ கேளுங்கற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஃப்ளோல வந்துருச்சு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டேன். எப்படியும் வேண்டாம் தான் சொல்ல போறான்னு அந்த தைரியத்துல தான் கேட்டேன். உன்னை போய் வச்சுக்கிட்டு. ஆனா உன் அண்ணி இருக்காளே, ரொம்ப விவரமானவதான். பசங்க சைக்கிள் கேட்டாங்களாம், காசு இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். எங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தா அவ கையில காசு இருக்குன்னு நம்ம நினைச்சிருவோன்னு எப்படி நடிக்கிறா பத்தியா? சரி சரி, ரெடி ஆகு, ஃபங்க்ஷன் போனோம்ல. யோ, சாயந்தரம் தான் ஃபங்க்ஷன், அதுக்குள்ள தின்றதுக்கு எப்படி அலையிற பாரு. உன்னை வச்சுக்கிட்டு நானு. அப்பாடா போயிட்டா, ஸ்வீட்டை சாப்பிடுவோம். சீக்கிரம் முடிங்க, நேரம் ஆச்சுல்ல. நானும் அதை தான் வினோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்காங்க பாரு. சரி, நீ டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டாத்த. வடை மட்டும் எல்லாரும் வந்ததும் போட்டுக்கலான் இருக்கேன், அப்பதான் சூடா இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். கௌதம், மதி 2 பேரும் சீக்கிரம் பக்கத்து வீட்டுல, அப்புறம் அபிஷேக் ஆண்டி வீட்டுல, அப்புறம் மகேஷ் ஆண்டி வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருங்க. அம்மா நான் போகல, மதியம் அனுப்பு. ஏன் நீ போகல?